வாசுதேவனே எல்லாம்னு சொல்ற அந்த மகாத்மா தேடி தேடி பார்க்கிறேன் அர்ஜுனா, ஒத்துருமே கிடைக்கல. வாசுதேவா சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபா. மகாத்மா கண்ணன் தான் மகாத்மா. ஆனா இவர் அர்ஜுனனை கொண்டாடிட்டு இருக்கார். அர்ஜுனனை பக்தனை கொண்டாடுறார். உலகம் முழுக்க தேடி பார்த்தேன், அப்படி ஒரு மகாத்மா கிடைக்கல. நானே எல்லாம், வாசுதேவனே உண்ணும் சோறு, வாசுதேவனே பருகு நீர், வாசுதேவனே தின்னும் வெத்திலை, இப்படின்னு யாருமே வரல அர்ஜுனா. நம்மாழ்வார் ஒரு பாட்டுல பாடினார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிரள் அவன்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே. நம்மாழ்வார் ஆழ்வார் திண்ணுகள்லேருந்து திருக்கோளூருக்கு கால்நடையா புறப்பட்டாராம். பெண் பாவனை, நாயிகா பாவத்துல பெத்த தாயை விட்டு அகன்று போகிறாள். போகிறச்சே எனக்கு உண்ணும் சோறு வைத்தமானிதி பெருமாள் தான். சோறு உண்டாத்தான் வளருவோம். எனக்கு இந்த சோறு இல்லை, பகவானே சோறு. தண்ணீர் குடித்தாத்தான் வாழவே முடியும், பகவானே தண்ணீர். வெத்தலை பாகு போட்டா சந்தோஷமா இருக்கும், சந்தனம் பூசிண்டா ஆனந்தமா இருக்கும், அதுவும் கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். எல்லாம் கண்ணன் ஆழ்வாருடைய தமிழ் பாட்டு. வாசுதேவ சர்வம்ங்கிறது கண்ணனுடைய சம்ஸ்கிருத சொல். இது யார் இருக்கானோ அவனைத்தான் பக்தன் பக்தன்கிறார். அந்த பக்தன் ரொம்ப கஷ்டப்படணுமோ? 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சாதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமானால் இல்லையா அர்ஜுனா? ஒரு இலை கிடைக்காதா? ஒரு பூர்ண கும்பம், ஒரு சொம்பு தீர்த்தம் கிடைக்காதா? ஒரு சின்ன வாழைப்பழம் கிடைக்காதா? ஏதோ 2 பூ கிடைக்காதா? பத்திரமோ புஷ்பமோ பழமோ தோயமோ. ஆனா நான் எதை பார்க்கிறேன்னால், 100 ரூபாய் முழத்துக்கு பூ வாங்கி கொண்டானா நான் பார்க்கறது இல்லை. ஆனா உள்ளன்போடு கொண்டானான்னு பார்ப்பேன். யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியோடு கொடுக்க வேணுமானால் அப்படின்னா அந்த அன்பு மாறாமல் எதையும் எதிர்பாராமல் இவனுக்கு என்னால என்ன கொடுக்க முடியும், ஏதோ என்னால் இயன்றதை சமர்ப்பிக்கிறேன், அவனது அவங்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற உள்ளன்போடு யார் கொடுக்குறானோ அதுதான் சிறப்பானது. அந்த பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன்.